207 வந்து அடிச்சா வந்து 6 வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி வந்து டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓவர்ல 7 ஃபார் நோ லாஸ், செகண்ட் ஓவர் எண்ட்ல பார்த்தீங்கன்னா 12 ஃபார் நோ லாஸ், தேர்ட் ஓவர் முடிவில 22 ஃபார் நோ லாஸ் அப்படின்னு சூப்பரா ஆரம்பிச்சாங்க. ஃபோர்த் ஓவர் முடிவில 37 ஃபார் நோ லாஸ், ஃபிஃப்த் ஓவர் முடிவில 50 ஃபார் நோ லாஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுங்க. பவர் பிளேயோட 6வது ஓவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யானோ வந்து பவுல் போடும்போது, ராகுல் வந்து 21 பால்ல 35 ரன் சூப்பர் ஸ்டார்ட் குடுத்துட்டு கேட்ச்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. சரி, இப்போ அதுக்கிடையில என்னன்னா ஹன்ப்ரீத் பார் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து 13 ரன் வரைக்குமே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க டெல்லி. கருண் நாயரோட முதல் பால்ல கருண் நாயர் வந்து தன்னோட ஃபேஸ் பண்ண முதல் பால்லேயே வந்து 6. அதுக்கு காரணம் வந்து அவரு இங்கிலாந்து டீம்ல செலக்ட் ஆயிருக்காரு டெஸ்ட் மேட்ச்ல அப்படிங்கிற சந்தோஷம் அதிலேயே தெரிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பவர் பிளே முடியும்போது 6 ஓவருக்கு 61க்கு 1 அப்படின்னு இருந்தாங்க. செம்ம ஸ்கோரா இருக்கே! ஒரு வேளை ஜெயிச்சுருவாங்களோ அப்படின்னு பார்த்தப்ப இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாரி பவர் பிளே முடிஞ்ச கையோட ஃபார்ம்லயே இல்லாத ஃபாஃப் வந்து ஹர்ப்ரீத் பாரோட செகண்ட் ஓவரில் ஆஃப் சைடில் கட் அடிக்க ட்ரை பண்ணி அங்கேருந்து ஹர்ஷித்க்கு வந்து ஒரு 8 பாயிண்ட் கேட்ச்க்கு ஃபேண்டஸியில் ஆட் ஆகிற மாதிரி கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. 8 ஓவரில் 77க்கு 2 அப்படின்னு ஆடிட்டு இருந்தாங்க. 9வது ஓவரில் இம்பாக்ட் பிளேயர் பிரவீன் துபே சின்ன பையன் வந்தாருங்க. அவர் ஓவரில் 2 மரம் நட்டு 4 சிங்கிள் ஓடி டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸை வந்து எடுத்துருந்தாங்க. 6 ரன் தான் கொடுத்தாரு. செமையாக போடுறாரு இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். 10வது ஓவரில் ஸ்டைனிஷ் போட்ட பந்து தூக்கி அடித்த வெடலை பையன் அடல் பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து பிடிக்க வேண்டிய கேட்ச 8 போட்டு தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ட்ரை பண்ண அந்த கேட்ச் வந்து போச்சு. அடுத்த பாலே வந்து அடல் வேற மாதிரி ஒரு 6 அடிச்சு செமையா ஆடிட்டு இருந்தாப்புல அந்த சின்ன பையன். 11வது ஓவர்ல மறுபடியும் பிரவீன் துபே வந்து போட வந்த செகண்ட் ஓவர்ல பார்த்தீங்கன்னா, வெடல பையன் அடல் வந்து தூக்கி அடிச்சு ஹர்ஷித் கேட்ச் கொடுத்து ஹர்ஷித்துக்கு வந்து ஒரு 8 பாயிண்ட் ஃபேண்டஸி அதாவது கேட்ச் கொடுத்து அவர் அவுட் ஆயிட்டார் அந்த பையன். இம்பாக்ட் பிளேயர் உண்மையாவே இம்பாக்ட் ஏற்படுத்துறான்ப்பா அப்படின்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள அடுத்த சமீர் ரிஷி வந்து ஒரு பால் சிங்கிள் ஆடினாரு. அடுத்த 4 பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டீம்லேயே அதாவது 2 பேருமே ஒரே ஸ்டேட் தான். கருண் நாயரும் அந்த துபே அப்படிங்கிற ஒரு அந்த இம்பாக்ட் பிளேயரும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 4 அடிச்சுட்டு 11 ஓவர்ஸில் 110 ஃபார் 3 அப்படிங்கிற மாதிரி வந்து மேட்ச் கொண்டு போயிட்டாங்க. 12வது ஓவரில் யானு போட வர்ற ரிஸ்வி வந்து ஒரு 6 அடிக்க அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு 6 அடின்னு கருண் நாயர் சொன்னார். ஆனாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லன்னு 3 நேரம் நட்டார் எஸ்வி. ஸோ ஸ்கோர் இப்போ 12 ஓவருக்கு 114க்கு 3. 48 பாலுக்கு 93 ரன் அடிக்கணுங்க. வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைக்கிறப்ப ஐயர் வந்து பங்களாதேஷ்க்கே ஃபோன் போட்டு உமர் சாயை வர சொல்லி எப்படியும் அவங்க ஜெயிக்கிறோம் அதுக்கு நீ தான் பவுல் போடணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அவர் வந்து போட சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய ரன் கொடுத்துருந்தாரு. மறுபடியும் வந்துட்டு 15th ஓவர்லேயுமே வந்து அவர் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 14 ரன்னு கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ 128 ஃபார் 3 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 14வது ஓவரில் யான்சன் அதாவது 13 ஓவருக்கு 128 ஃபார் 3. 14வது ஓவர் யான்சன் வந்துட்டு கருண் நாயர் ஒரு 6 அடிக்க 11 ரன்னு கொடுத்துட்டு போகிறாரு. சரி 11 ரன் கொடுத்துட்டு கிளம்புறாரு அப்படின்னு பார்க்குறதப்பல அதுக்குள்ளே அம்பையர் கூப்பிட்டு கடைசி பால் நோ பால்னு சொல்ல அவ்வளோதான். அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி நம்ம குட்டி ரெய்னா ரிஸ்வி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பாலை போகிற பக்கில் ஒரு 6 அனுப்பி கடைசியாக 6 ஓவருக்கு 61 அப்படிங்கிற நிலமையில வந்து வச்சாங்க. அதோட டைம் அவுட் போகணும் கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரேயஸ் ஐயர் சொல்ல அவங்க டீம் எல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாங்க. டைம் அவுட்டில் பார்த்தா நம்ம பவுண்டரி பதானி வந்து கையில் ஒரு பேப்பரோட வந்தார். இவ்வளவு நாளாக இந்த பேப்பரை நான் எடுத்துகிட்டு வரலடா அதனால தான் டெல்லி தோத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. திட்டத்தை திரும்ப திரும்ப படித்து புரியுதா அப்படின்னு சொல்லி ரிஷீட்டு சொல்ல அவரும் புரியுது முடிச்சு கொடுத்துட்றேன் கேம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிவிட்டு அந்த டைம் அவுட்டை முடித்தாங்க. கூட்டத்தை கூட்டி பஞ்சாயத்தில் என்ன முடிவு எடுத்திருக்காங்க ஐயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹன்ப்ரீத் பிரார் அதாவது கர்ஜிக்கும் பிரார் தான் வந்து அந்த 15வது ஓவரை போடணும். அப்போ தான் விக்கெட் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசித்து 15வது ஓவரை கொடுத்தாங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓவரில் ஒரு பவுண்டரி வந்து கருண் நாயர் அடித்தாலுமே 44 ரனில் கருண் நாயர் வந்து அந்த ஓவரில் கடைசி பாலில் வந்து போல்ட் ஆகி 44 ரன்லேயே வந்துட்டு கருண் நாயர் விக்கெட் போச்சு. ஸோ வந்து இதோட இங்கிலாந்து பவுலர்ஸ்லாம் வந்து அந்த பாலை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எப்படி கருண் நாயரை வந்து இங்கிலாந்து சீரிஸில் அவுட் ஆகணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா க்ளீன் போல்டு. அந்த ஓவரில் 4 ரன் மட்டுமே கொடுத்து டெல்லிக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கொடுத்துட்டு போனார். 4 ஓவருக்கு 48 ரன் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு போனார். அதாவது 4 ஓவருக்கு 48 அப்படின்னு வச்சுட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷித் சிங். அதாவது நமக்கு இவரோட அடுத்த ஓவரில் ஹன்ப்ரீத் பாரோட அடுத்த ஓவரில் 16வது ஓவரில் வந்து போட வந்தது ஹர்ஷித் சிங். வெறும் 4 ரன் தான் கொடுத்து 4 ஓவருக்கு 48 அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுட்டு போயிருந்தாங்க. கர்ஜிக்கும் பிரார் தன்னோட கடைசி ஓவருக்கு வந்தார். எப்படியாச்சும் என்ன அடுத்த வருஷம் ரீட்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே ரிஷ்வி வந்து அவரோட ஓவரில் சரியான 6 ஸ்டப்ஸு ஏதாச்சும் அடிப்பார் அப்படின்னு சொல்லி அவரை கேட்க லாஸ்ட் பால் ஃபுல் டாஸாக அதில் ஒரு 4. இப்போது வந்து பார்த்திங்கன்னா 3 ஓவருக்கு 34 ரன் வந்து தேவை.
18வது ஓவரில் வந்து வாரி வழங்கக்கூடிய உமர் சாய் வந்தார். ஸ்டப்ஸ் ஒரு 6 அடிங்க அப்படின்னு டெல்லி ஃபேன்ஸ்லாம் கத்த, ஆனால் நான் சிங்கிள் தான் அடிப்பேன்னு சொல்லி சிங்கிள் அடித்து வெறுப்பேற்றினார் ஸ்டப்ஸ். நல்ல வேளையாக குட்டி ரிஸ்பி அந்த ஓவரில் 2 பவுண்டரி அடிக்க ஓரளவுக்கு ரன் ரேட் மெயின்டைன் ஆச்சு. இப்போது 2 ஓவரில் 22 ரன் தான் தேவை அப்படின்னு நிலைமையில் டெல்லிக்கு ஆறுதல் வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 19வது ஓவரில் ஹர்ஷித் சிங் வந்தார். வழக்கம் போல் ஸ்டப்ஸ் சிங்கிள் அடிக்க அடுத்த பால் செம்ம 6 அடித்தார் ரிஷ்வி. இப்போது 7 பாலுக்கு 12 ரன் அப்படின்னு கேம் மாறிடுச்சு. ஸோ 7 பால் 12 ரன்ஸ் கடைசி பாலில் வழக்கம் போல் சிங்கிள் அடிப்பாருன்னு பார்த்தா என்ன ஆச்சரியம், ரிவர்ஸ் ஸ்வீப்பில் ஒரு 4 அடித்து செமையாக 6 பாலுக்கு 8 ரன் அப்படின்னு கொண்டு வந்துட்டார் ஸ்டப்ஸு. அவ்வளோதான், மேட்சே முடிஞ்சு போச்சு, நான் அடித்த ரன்னை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கடைசி ஓவர் போட வந்தார். ஸ்டாயினிஸ் ஃபஸ்ட்டு பால் வைட போட அடுத்த பால் வந்துட்டு சிங்கிள் குடித்தாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பாலில் செமையாக வந்து ஒரு 6 அடித்து அடுத்த வருஷமும் நான் டெல்லி டீமில் தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷ்வி வந்து தன்னோட பேரை பதிவு பண்ணி டிசி வந்து ஆறுதல் வெற்றி பெற்றாங்க. அண்ட் பஞ்சாப்க்கு வந்து ஃபஸ்ட்டு 2 இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிருச்சு. இதுதாங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். செமையான ரிஷ்வி இதே இன்னிங்ஸை போன மேட்ச் ஆடியிருந்தா எப்படியாவது நம்ம வந்து ப்ளே ஆஃப்க்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம பவுண்டரி பதானியோட மைண்ட் வாய்ஸு. என்ன பண்ணுறது.